ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் ரொம்ப சுவையான சத்தான வேர்க்கடலை லட்டு தான் செய்ய போகிறோம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த லட்டு செய்ய ஒரு 200 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை, ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையை, வறுக்காத வேர்க்கடலையை வாங்கிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வறுக்காத ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையை 200 கிராம் எடுத்து வறுத்துட்டேன். இப்போ அதனுடைய தோலெல்லாம் நம்ம எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது வேர்க்கடலை சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வேர்க்கடலையை அரைச்சாச்சு. வேர்க்கடலை அரைக்கும்போது ஆயில் ஃபார்ம் ஆகாமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கும்போது நம்ம எடுத்துடணும். ரொம்ப நல்லா புழுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெல்லம் தேவைன்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையில் ப்ரௌன் சுகரை நான் சேர்த்துட்டேன். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த வேர்க்கடலை லட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது எல்லாருக்குமே நல்லதுப்பா. ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்கன்னா பிரசவம் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு இதை கொடுக்கலாம். வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதே போல் பிரசவம் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும். நம்ம வீட்டில் இருக்க குட்டி பிள்ளைங்களுக்கும் இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்துக்கள் கிடைக்கும். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் உருக்கிட்டேன். நெய் உருக்கி இதில் சேர்க்கும்போது வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இப்போ நெய் இதில் சேர்த்துட்டேன். சுட நெய்யை இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு டக்குன்னு லட்டை பிடிக்க தொடங்கிடலாம். வேர்க்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முக்கியமான ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கவங்களும் தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்களுக்கும் வேர்க்கடலையை அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுலேருந்து நிறைய விடுதலையாக முடியும்னு சொல்கிறாங்க. லட்டு பிடிக்கும்போது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக அழகாக உருட்டி சூப்பராக வச்சிடலாம். இந்த லட்டு பிடிச்சிட்டு ஒரே நாளில் சாப்பிட்ணுலாம் இல்லை, நிறைய செய்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. வெளியில் வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும்ப்பா. பொதுவாகவே வேர்க்கடலை எண்ணெய் கண்டென்ட்ன்றதுனால நீங்கள் அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிடுங்க. நம்ம சேனலை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இல்லைன்னா இதை தொடர்ந்து என்னால் நடத்த முடியாது. மறக்காமல் லைக் போட்டுருங்க. புதுசாக வந்த நண்பர்களாக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த நண்பர்களுக்கு நன்றிப்பா.